ஒரு குடும்பம் இருந்தா அதுல பெரியவங்களும் இருப்பாங்க, சிறு பிள்ளைகளும் இருப்பாங்கல்ல. அப்ப சிறு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேறு, பெரியவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேறு. சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், அடிக்கடி சிக்காயிரக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல, ஆரோக்கியம் இருக்கணும். பெரியவங்க இருந்தா கையிட்டு செய்கிறது ஆசீர்வதிக்கப்படணும், வருமானத்துல ஆசீர்வாதம் இருக்கணும், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் வித்தியாசப்படும். ஆனா எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சிறு பிள்ளைகளை இயேசுகிட்ட பெற்றோர் தாய்மார் கொண்டு வந்தாங்களா, சீஷர்கள்லாம் தடுத்தாங்க. சின்ன பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இயேசு துக்கப்பட்டு, சிறு பிள்ளைகளை கொண்டு வாங்க, தடை பண்ணாதுங்கன்னு சொல்லி குழந்தைகள் மீது கரம் வைத்து ஆசீர்வதித்தான்னு வேதத்தில் எழுதியிருக்கல. அப்ப சிறு பிள்ளைகள் மீது கரம் வைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பெரியவர்களாகிய உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைதானே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதான் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார்.